ஹாய் குட்டீஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து புதுவை வளர்த்த தமிழ், அதாவது உரைநடை பகுதி உடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதல் கேள்வி, குயில் பாட்டு நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். குயில் பாட்டு நூலை எழுதியவர் பாரதியார். இரண்டாவது கேள்வி, தமிழுக்கும் அமுதென்று பேர் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் என பாடியவர் பாரதிதாசன். அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என பாடியவர் வாணிதாசன். அடுத்து நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாட்டிசைத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு கூட்டல் இசைத்து. பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 3 கூட்டல் தமிழ் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது முத்தமிழ். 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ். அடுத்து பொறுத்துக பார்க்கலாம். பாரதிதாசன் இருண்ட வீடு. பாரதிதாசன் இருண்ட வீடு. தமிழ் ஒளி மாதவி காவியம். தமிழ் ஒளி மாதவி காவியம். பாரதியார் பாஞ்சாலி சபதம். பாரதியார் எழுதிய நூல் என்ன? பாஞ்சாலி சபதம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாணிதாசன். வாணிதாசன் கொடிமுல்லை. கொடிமுல்லையை எழுதியிருக்காரு. திருமுருகன். திருமுருகன் பாவலர் பண்ணை. திருமுருகன் என்ன எழுதியிருக்காரு? பாவலர் பண்ணை. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளிக்க 5 கேள்விகள் இருக்கு. 5 கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, பாரதியார் படைத்த முப்பெருங்காவியங்கள் யாவின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. அடுத்து இரண்டாவது கேள்வி, பாரதிதாசன் பெயர் காரணம் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர். அதனால்தான் கனக சுப்புரத்தினம் என்ற தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி, பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வானம் வசப்படும் என்ற நூலாகும். வானம் வசப்படும் என்ற நூலாகும். அடுத்து நான்காவது கேள்வி, பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாணிதாசன், புதுவை சிவம். வாணிதாசன், புதுவை சிவம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, தமிழ் ஒலியின் படைப்புகளை எழுதுக. வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, கவிதை தொகுப்பு, குழந்தை பாடல்கள், ஆய்வு நூல்கள், கதைகள், குறுநாவல்கள் முதலிய தமிழ் ஒலியின் படைப்புகளாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிந்தனை வினா. சிந்தனை வினாவில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழின் வளர்ச்சிக்கு கவிஞர்கள் எவ்வாறெல்லாம் தொண்டாற்றியுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வளர்ச்சிக்கு கவிஞர்கள் தொண்டாற்றிய விதம், கவிஞர்கள் எப்படி தொண்டாற்றி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் பற்றும் நாட்டுப்பற்றும் மிகுந்த பாரதியார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமது சுதேசமித்திரன் நாளிதழில் எழுதினார். இதன் மூலம் தமிழை மீட்சி பெற செய்தார்.
பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடினார். தமிழை தன் உயிர் என்று பாடினார். இசையமது, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு போன்ற பல நூல்களை எழுதி தமிழை வளர்த்தார். தமிழில் பெரும் புலமை பெற்ற செய்குத்தம்பி பாவலர் பல அரிய தமிழ் நூல்களை எழுதி தமிழுக்கு வளம் சேர்த்துள்ளார். சீரா புராணத்திற்கு உரை எழுதியுள்ளார். அவ்வளோதான் குட்டீஸ். புதுவை வளர்த்த தமிழ் பாடத்துடைய வினாவிடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.